ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பரிசுத்த ஆதி திருச்சபையாரோடு பங்கு வருகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சியில ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய இதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளிலே கூடியிருந்தாலும் இயேசுவின் நாமம் நம்மை தொடர்பு படுத்துகிற நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம் மாத்திரமல்ல, நம் பூமியிலே ஆங்காங்கே இருந்தாலும் வீடுகளில் இருந்தாலும் நம்மை தொடர்பு படுத்துகிற நாமம், ஒருவரோடு ஒருவர் தொடர்பு படுத்துகிற நாமம். என்றால் நமக்கு ஒரே பிதாவானவர் உண்டு, ஒரே இரட்சகர் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரே பரிசுத்த ஆவியானவராலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக நாம் கூடியிருக்கிறோம் என்கிற அந்த மன மகிழ்வோடு கூட இந்த ஆராதனை வேளையிலே பங்குகிறோம். தங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைகளை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளே பங்கு பெறுவதற்கு கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு கிருபை கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே இந்த நாளை காண முடியாதபடி மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை, சுவாசத்தை, சகலத்தையும் கூட்டி கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆயுசு நாட்களை நீர் பூர்ணப்படுத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே என்னுடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தர் ஆண்டவரை நிறைவேற்றி தருகிறீர். ஏனென்றால் வார்த்தையில் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். யெகோவா சித்கேனி உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். யெகோவா ராஃபா உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். யெகோவா ஷம்மா உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். யெகோவா ஷாலோம் உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். யெகோவா ராஃபா உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். யெகோவா ரோயினா உடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். யெகோவா சித்கேனி உடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். ஹalleluya. யெகோவா மேகே உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தத்தக்கதாக, பாடி மகிழத்தக்கதாக, துதித்து மகிழத்தக்கதாக, வார்த்தையை கேட்டு கம்பீரிக்கத்தக்கதாக கர்த்தர்களை உயிரூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய துரிதப்படுத்துதலை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆண்டவரை வாழ்த்தி நம் எல்லோரும் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி நாம் துதிக்க போகிறோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை உற்சாகமாக இருக்கிற இடத்துல கரத்தை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர்
துதிப்போம். கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்த்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம், களி கூறுவோம். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், நமக்கு கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், நமக்கு கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. அடுத்த பாடலை பாடி துதியின் வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே.
மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபமடைந்திடவே, நாங்கள் மறுரூபமடைந்திடவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவில். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவில். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். மறுபடியும் சேர்ந்து பாடலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எந்த வியாதிகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எப்படி எதிர்ப்புகள் வந்தாலும், எழும்பி வருகிற நேரமெல்லாம் நம்மை காக்கிறவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். சாபப் பிசாசின் சோதனை வேளையில், சாபப் பிசாசின் சோதனை வேளையில், இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவில். அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவில். அல்லேலூயா. யோர்தான் ஓடி வருகிற நதி, செங்கடல் கடலையும் கிடை தண்ணீரை கடக்கிற கடல், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், அது கிடை தண்ணீராக கிடக்கிற ஆழமான எதிரியாக இருந்தாலும், அல்லது ஓடி வருகிற எதிரடையான காரியங்களாக இருந்தாலும், கர்த்தர் நம்மை காக்க உள்ளவர். மறுபடியும் அந்த வரிகளை இந்த சான்சம் மறுபடியும் பாடுவோம். சொல்லமா? யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். சாபப் பிசாசின் சோதனை வேளையில், சாபப் பிசாசின் சோதனை வேளையில், இயேசு நாமத்தில் அகற்றியவர்,
தேவனானதே, பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனானதே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபமடைந்திடவே, நாங்கள் மறுரூபமடைந்திடவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவில். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. என் இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வி, இறுதி வரை நீ நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது
ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும். நன்றி கீதம் என் நாவில் எந்நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஆக மகிழ்வார்கள் துன்பப்பட்டோம். ஆக மகிழ்வார்கள் துன்பப்பட்டோம். சேர்ந்து பாடுமா? அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைந்தேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசமடைந்தேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அறிக்கையிட்டு பாடலாம் கட்டி எல்லாருமா? நாங்கள் ஒரு நாளும் அவமானப்பட்டு தலை குனிவதில்லை. அந்த காலங்களெல்லாம் போச்சு ஆண்டவரே. அந்த காலங்களெல்லாம் கடந்து போயிட்டு உம்முடைய கிருபையினால்
உடைய கிருபையினால எங்களை நிரப்பி நடத்துகிறீர். உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை அமர்ந்து ஆண்டவரை ரகசியங்களை, வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்கிற அனுபவத்தை எங்களை தந்திருக்கிறீர்கள். நன்றி துதிக்கிறோம். கொள்ளை வியாதி பரவி இருக்கிற இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட எங்களை பாதுகாக்கிற தேவனாக, இன்னும் எங்களை இன்சுலேட் பண்ணுகிற ஆண்டவராக, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்கள் விசுவாசிக்கிறதுனாலே, உண்மையிலே நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே நேரங்களுக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பித்து அந்த விசுவாசத்தில் திட நம்பிக்கையோடு இடத்துல நாங்கள் உரிமை பாராட்டுகிறதுனாலே நாங்கள் பதறாதபடி சிதறாதபடி எங்களை பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதே ஆறுதலை கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்டவர்கள், வேதனை அடைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கர்த்தர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துவியா இந்த கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வரும்படியாக, நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடையும்படியாக நாம் அவரை ஸ்தோத்தரித்தோம், அவருடைய நாமத்தை நமஸ்கரித்தோம். நம்முடைய ஆவிலே, ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்திலும் கூட தாழ விழுந்து அவருடைய நாமத்தை பாடல்களினாலே பாடி நமஸ்கரித்தோம். கர்த்தர் நம்மை பரவசப்படுத்தினாரே, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஆராதனை நாயகனாக, ஆராதனை பர்வதங்களில் வீற்றிருக்கிறவராக, ஆராதனைக்கு உரியவராக நம்மத்தில் வெளிப்பட்டாரே. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். உங்கள் கரங்களில் வேத புத்தகம் இருக்கும் என்று நம்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ராயேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கு எல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி, நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியான பொல்லாங்கானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ராயேல் கோத்திரங்களிலும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கு விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசேயை கொண்டு இஸ்ராயேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும், தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே இந்த மனாசே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே 9வது வசனம், கர்த்தர் இஸ்ராயேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். 10வது வசனம், கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை ஒருவேளை புதிதாய் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரமே, இங்கே ஆண்டவர் ஏற்படுத்தின
அந்த எருசலேமுக்கு யூதாவிற்கு ராஜாவாகிற மனாசே என்பவனை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயதாக இருந்து 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். 55 வருடங்கள் அரசாள்கிற இந்த ராஜா இவன் செய்த அயோக்கியத்தனங்களையும் தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் படைத்தவருக்கு விரோதமான காரியங்களையும் இங்கே பரிசுத்த ஆவியானவர் பட்டியலிட்டிருக்கிறார், வரலாறாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நான் இந்த வசனத்தை ஒரு சில காரியங்களிலே ஒரு சில வசனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2 நாளாகமும் 33வது அதிகாரம். கர்த்தர் இஸ்ராயேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுடைய அப்பா அவனுக்கு ஆயுசு நாட்கள் கூட கூட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் பெயர் எசேக்கியா. இந்த எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே நாமம் என்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். தானும் வழிதவறி போகிறான். தானும் தேவன் காட்டிய நெறிமுறைகளை விட்டு விலகி போகிறான். தானும் தேவன் நியமித்த நியமங்களை எல்லாம் மாற்றி போடுகிறான், புரட்டி போடுகிறான். புரட்டு உபதேசங்களுக்கு அவன் செவி கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, புகழ் வாய்ந்த தேவனே காண்பித்து இப்படி இருக்க வேண்டும் என்று தாவீதுக்கு பிளான் போட்டு கொடுத்த, வரைபடம் போட்டு கொடுத்த, இந்த மாதிரியை கற்பித்து கொடுத்த சாலமோன் காலத்திலே அந்த தேவாலயம் கட்டப்பட்டு அந்த தேவாலயம் மிக பிரசித்தமாய் உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த நேரத்திலே, பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அந்த இடத்தில் தானே, அந்த எருசலேம் தேவாலயத்தில் தானே அவன் என்ன செய்கிறான்? 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அது மாத்திரமல்ல, அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்பை செய்தான். நீயும் இழுப்புண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று புதிய ஏற்பாட்டு வசனத்தை இந்த நேரத்தில் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். It's not back falling, but it is back sliding. ஒரு உச்சத்திலிருந்து அப்படியே பின்னாலே விழுவதல்ல. பேக் ஸ்லைடிங் என்பது அது மெதுவாக 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 அப்படியே கடைசி வரை ஒரு வீழ்ச்சிக்கு நேராய் போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இந்த நேரத்திலே நாம் ஒரு எச்சரிப்பை பெற வேண்டும். அதுக்கு பின்னாலே அப்படி விழுவதல்ல, தேவனை விட்டு தூரம் போவது. தேவனை விட்டு தூரம் போவது அது மெதுவாக மெதுவாக நடக்கிறது. நாம் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கிற பொழுது நடக்கிற காரியம். இவன் தான் செய்ததும் அல்லாமல் அந்த தேவனை காட்டின அந்த திட்டத்தின்படி வகையிருக்கப்பட்டிருந்த கட்டப்பட்டிருந்த தேவாலயத்தை அங்கே கொண்டு வந்து வான சேனைகளின் உருவங்களை எல்லாம் அவன் பொறித்து உருவாக்கி அந்த வான சேனைகளை பணிந்து கொள்ளும்படி அவன் செய்தான், தீட்டுப்படுத்தினான். 3ஆவதாக அவனுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் அவன் தீக்கடக்க பண்ணினான். நாளும் நிமித்தமும் பார்க்க ஆரம்பித்தான். பில்லி சூனியங்களை அனுசரித்தான். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்பை செய்தான். ஆண்டவர் இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று அறிவித்த அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த தேவாலயத்தில் விளங்கும் கர்த்தருடைய மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தை பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணமடைந்த நாட்களிலே வஸ்திர தொங்கலாலே அந்த தேவாலயம் நிறைந்திருந்ததை தன்னுடைய தரிசனத்தில் கண்டானே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் வான தூதர்கள்
சேராபீன்கள் அவரை மகிமைப்படுத்துகிற காட்சியை கண்டானே, அந்த தேவாலயத்திலே அவருடைய நாமம் மகிமையாய் விளங்குகிற அந்த ஸ்தானத்திலே அவன் குறி சொல்லுகிற காரியங்களையும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் வான சேனைகளுடைய உருவங்களையும் கொண்டு வந்து வைத்து பணிந்து கொண்டான். ஆக இவன் என்னென்ன காரியத்தை செய்கிறான்? தான் கெட்டதும் அல்லாமல் தேவன் உருவாக்கினதான ஆலயத்தையும் அங்கே கெடுத்து போடுகிறான். தான் பெற்ற பிள்ளைகளையும் அவன் கெடுத்து போடுகிறான். நான்காவதாக, இந்த ஆலயத்திலே என்னுடைய நாமம் மகிமையாய் விளங்கும் என்று சொன்ன இடத்திலே அவன் தீட்டுகளை உருவாக்குகிறான். தேவனுடைய நாமத்திற்கு தூஷணை கொண்டு வருகிறான். கவனியுங்கள், 8வது வசனம் சொல்கிறது, நான் மோசேயை கொண்டு இஸ்ராயலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை, என்னுடைய ஜனத்தை நான் ஸ்திரமாக ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வெளிப்பட்ட இடத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை அவன் செய்கிறான் பாருங்கள். அடுத்த வசனம், அப்படியே கர்த்தர் இஸ்ராயேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். அன்பான கர்த்தருடைய ஜனமே, எந்த ஜனம், எந்த நாடு, எந்த தேசம் கருக்கலைப்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்து சட்டங்களை இயற்றினதோ அந்த தேசங்களில் எல்லாம் இன்றைக்கு கொரோனாவினாலே மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று நினைவு கூறுங்கள். 35 கோடிக்கு மேல் கருக்கலைப்பு செய்யப்பட்ட தேசம் என்று சொல்லி அமெரிக்காவை குறித்து 10-12 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவித்தது. சட்ட ரீதியாக கருக்கலைப்பு செய்தவர்கள் 35 கோடி அமெரிக்காவிலே. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா கொரோனாவினாலே பலியானதை குறித்து கண்ணீர் வடிக்கிறது. அமெரிக்க தேசம் தீட்டுப்பட்டு அது கருக்கலைப்புக்கு ஆதரவான சட்டம் இயற்றினது. இவர்கள் கொல்லலாமா? யாரை கொல்லக்கூடாது. பாருங்கள், இவர்கள் அனுமதித்ததுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கவனிக்க வேண்டும். எந்தெந்த தேசம், எந்தெந்த தேசங்கள் கருக்கலைப்புக்கு ஆதரவாக, கருக்கலைப்பு பாவம் அல்ல, அது சட்டப்படி குற்றமல்ல என்றெல்லாம் பெருமை பாராட்டினார்களோ அந்த தேசங்கள் எல்லாம் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். இங்கே நடக்கிற காரியம் என்ன? கர்த்தர் மனாசேயோடும் அங்கே இஸ்ராயேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். ஒரு அழிவுக்கு நேராய் ஜனங்களை அவன் இட்டு செல்லுகிறான். தேவனுடைய பிரமாணங்களை மீறி, தேவனுடைய நாமத்தை தீட்டுப்படுத்தி, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி, தன்னை தீட்டுப்படுத்தி, தன் குமாரர்களை தீட்டுப்படுத்தி, தன்னுடைய குடும்பத்தை தீட்டுப்படுத்தி, தன் தேசத்தின் குடிகளை எல்லாம் தீட்டுப்படுத்தத்தக்கதாக அசுத்தமானவர்களை நடப்பிக்கும்படிக்கு அவன் தேசத்தை தேவனை விட்டு வழிதப்பி போக பண்ணுகிறான். பாருங்கள், முடிவாக என்ன நடக்கிறது? 10வது வசனத்திலே, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, நம்மை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. அனுதினமும் அவர் ஆகாரம் போன்ற, மன்னாவை போன்ற வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவைகள் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவைகள் நமக்கு புத்தியை கொடுப்பது மாத்திரமல்ல, அவைகள் நமக்கு எச்சரிப்பையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த ஜனம், மனாசேயும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காதே போனார்கள். இதெல்லாம் ஒரு காரியமா, இதெல்லாம் ஒரு காரியமா என்று சொல்லி போனார்கள். எரேமியாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த எச்சரிப்பை எல்லாம் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். முடிவில் என்ன நடக்கிறது கவனியுங்கள். 11வது வசனம், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து
2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். தேசத்தினுடைய ராஜா, தேவன் தெரிந்து கொண்ட எருசலேம், தேவனுடைய தேசமாகிய யூதா தேசம் மிகவும் பிரமிப்பாய் கட்டப்பட்டிருந்த தேவாலயம், தேவாலயத்திலிருந்து வெளிப்பட்ட தேவ மகிமை, தேவ சத்தம் எல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டு கால்களால் மிதிக்கப்பட்டு குட்டிச்சுவராக்கப்பட்டது போல இவன் காரியம் என்ன நடக்கிறது? அவனை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 11-12 வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மனாசே அவரை நோக்கி மனாசே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் கெஞ்சலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். மனாசேக்கு இப்பொழுது புத்தி உண்டாகிறது. கர்த்தரே தேவன் என்று அறிகிறான். எப்பொழுது அறிகிறான்? அவனை அடிமையை போல முட்செடிகளினால் பிடித்து 2 வெண்கல சங்கிலியினால் கட்டி பாபிலோனுக்கு தரம் என்று அவன் இழுத்துச் செல்லப்படுகிற பொழுது அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்துகிறான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினான். கர்த்தரே தேவன் என்று அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது அருமையான தேவனுடைய ஜனமே, எருசலேம் தேவனுடைய நகரம், யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். ஆனால் அங்கே அரசாண்ட ராஜாக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம், மாற்றி மாற்றி விகாரப்படுத்துகிறவர்கள், மாற்றி மாற்றி அந்த எருசலேமை தீட்டுப்படுத்துகிறவர்கள். ஒரு நேரம் சீராக இருக்கிறார்கள், மறு நேரம் சீராக இல்லை. ஒரு நேரம் நேர்த்தியாய் அரசாளுகிறார்கள், ஒரு நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஒரு நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள், அடுத்த ராஜா தேசத்தை தீட்டுப்படுத்துகிறான். தேசம் எருசலேம் கால்களால் மிதிக்கப்பட்டு கிடக்கிறது. தீட்டுகளினால், அசுத்தங்களினால் நிறையப்படுகிறது இந்த ராஜாக்களினாலே. ஒரு சில பேர் நேர்த்தியான ராஜாக்கள் வருகிறார்கள், ஒரு சில பேர் சரியில்லாத ராஜாக்கள் வருகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். ஒரு சில பேர் மனம் திரும்பாமலே தேசத்தை அழிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மனாசேயை குறித்து நாம் இன்னும் வாசிக்க வேண்டுமானால் 2 ராஜாக்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 1 3 முடியுள்ள வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகம் 24வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட வேத புத்தகத்தை. 24வது அதிகாரம் 1-3 முடியுள்ள வசனங்கள். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். முதலிலே வாசித்த வசனங்களுக்கு பிறகு வருகிற ராஜாக்கள் அப்பொழுது கல்தேயரின் தண்டுகளையும், தண்டுகள்னா பாளையம், இராணுவங்களையும், சீரியரின் தண்டுகளையும், மோவாபியரின் தண்டுகளையும், அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். ஏன் வரவிட்டார் என்பது அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். 3வது வசனம். மனாசே தான் செய்த எல்லா செய்திகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் இப்படி நடந்தது. எருசலேம் தேவனுடைய நகரம், யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். ஆனால் நடக்கிற நிகழ்ச்சி என்ன? இந்த ராஜாக்களினால், மக்களினால், அந்த குடிகளினால் தேசம் தீட்டுப்படுகிற பொழுது, மனாசேயுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த ஜனங்கள் எல்லாம் அழிவை நோக்கி செல்லுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை கவனிக்காതെ போகிற பொழுது இந்த தேசம் சிறைப்பட்டு போகிறது. இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி 24வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். எரேமியா தீர்க்கதரிசி 24வது அதிகாரம் 1 வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்
யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை எனக்கு காண்பித்தார். அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த சிறைப்பிடிப்பை பற்றி எரேமியா தீர்க்கதரிசிக்கு அங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஆகவே 23வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். 5வது வசனம் 6வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை நான் எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ராயேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. கர்த்தருடைய ஜனமே, தேசமே, கர்த்தருடைய தலைமுறையே, விசுவாச தந்ததியே, ஒருவேளை இதுவரை கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்பட்டிராத அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இங்கே ஒரு அறிவிப்பு நமக்கு கடந்து வருகிறது. மனிதனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். மனிதனுடைய நீதி ஒரு நாள் சரியாக இருக்கும், இன்னொரு நாள் சரியாக இருக்காது. மனிதனுடைய நீதி அது தீட்டுப்பட்ட கந்தைகளை போன்றவைகள். ஆகவே தேசத்திலே தேவன் ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? இந்த எரேமியா தீர்க்கதரிசி அழுகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ராயேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்கிற நாமம். இதைதான் நாம் யெகோவா சிட்கேனு என்று சொல்லுகிறோம். நம்முடைய நீதியாய் இருக்கிற கர்த்தர். உன்னுடைய நீதியால் என்னுடைய நீதியால் தேவனுடைய மகிமை விளங்க போகிறதில்லை. நம்முடைய முன்னோர்களுடைய நீதியால் தேவனுடைய மகிமை விளங்க போகிறதில்லை. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நீதிபரர், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ரட்சகர், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகாபிரபு, அவர் நம்முடைய நீதியாய் இருக்கிற கர்த்தராய் வெளிப்படுகிற பொழுது நாம் அவருடைய நீதியை அணிந்தவர்களாய் மாறுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் அவருடைய நீதியை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பை நாம் பெறுகிறோம். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, நம்முடைய நீதி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இவர் ஒருவரே பாவங்களை பரிகரிக்கவும் பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்றவர். இவர் ஒருவரே உலக ரட்சகர். இவரே உலக ரட்சகர் என்று நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய நீதி ஆண்டவருடைய நீதி, அது இயேசு என்கிற நீதி. நம்முடைய நீதிபரராக இருக்கிற கர்த்தர், அவர் வந்தால்தான், அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டால்தான், அவருடைய நீதி மனிதருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டால்தான், அவருடைய நீதி மனிதர்களை தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கும்படியாய் செயல்படுவதற்கு அனுமதி கொடுத்தால்தான், நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளை என்று நாம் உரிமை கோர முடியும், பாராட்ட முடியும், சந்தோஷமாய் கழிவுற முடியும். ஒரே ஒரு மனிதனாலே தேசம் தீட்டுப்பட்டது, தேவனுடைய நகரம் அசிங்கப்படுத்தப்பட்டது, தேவனுடைய நாடு அலைக்கழிக்கப்பட்டது. ஆனால் எரேமியா தீர்க்கனுக்கு வார்த்தை உண்டானது. ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதினுடைய வம்சத்திலே தோன்ற போகிறார். தாவீதுக்கு நான் ஒரு கிளையை நான் முளைப்பிப்பேன். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை நான் எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியம், நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர் இயேசு. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னார், ஒருவேளை இந்த நீதியாயிருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் பெறவில்லை என்று சொன்னார், இது ஒரு சரியான நேரம், சரியான தருணம். உங்களுடைய மனதை தாழ்த்தி உங்களுடைய பாவங்களுக்காக பதில் ஈடாக அவர் அடிக்கப்பட்டார்.
நம்முடைய ஆக்கினை எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். தேவன் அவரை இந்த பூமிக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானனாலே அவர் பிரகடனப்படுத்தப்பட்டார், அறிவிக்கப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே விசுவாசியுங்கள், உள்ளத்திலே நம்புங்கள், உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி இந்த வேளையில வந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய சபையே, தேவனுடைய ஜனமே, நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிற அனுபவத்திற்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்துவோம். தலையிலே உடைய வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உம்மல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் தேற்றமும் அபிஷேகமும் இன்றும் என்றும் நம்மை சூழ்ந்து நடத்துவதாக. கர்த்தருடைய அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, பெருகப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.